இதான் அர்ஜுன சபதம். ஜெயத்ரதன் தான் அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யுவின் மரணத்துக்கு காரணமாக ஆகிறான். அதனால அர்ஜுனன் என்ன பண்ணா, 13ஆம் நாள் மாலை ஒரு சபதம் பண்றான். என்னோட சின்ன பையன் அபிமன்யு அநியாயமா அவன் சாவதற்கு இந்த ஜெயத்ரதன் தான் காரணம். நாளை மாலை சூரியன் அஸ்தமிப்பதற்குள் ஜெயத்ரதனை நான் கொல்லுவேன். கொல்ல முடியாவிட்டால் நான் அக்னி பிரவேசம் பண்ணுவேன். இதை கேள்விப்பட்டானா துரியோதனன், அப்பா அர்ஜுனனை எப்படிடா கொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவனா நெருப்புல விழறேங்கிறான். அதனால துரியோதனன் என்ன பண்ணானா, ஜெயத்ரதனை இந்த பகல் 30 நாழி மட்டும் எப்படியாவது ஒழிச்சு வைக்கணும்னு நினைச்சானோ. என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய வியூகத்தை அமைச்சு அதுக்கு பின்னாடி ஜெயத்ரதனை காத்து நின்ற காப்பாற்றி வைத்து விட்டான். கார்த்தால போர்க்களத்துக்கு வந்ததுல இருந்து 30 நாழிகை எப்ப ஆகும், சூரியன் எப்ப அஸ்தமிப்பான், இதையே கூறு போட்டு நாழிகை கூறிட்டு இதையே கூறு போட்டு கணக்கு போட்டு துரியோதனன் காத்துன்னு இருக்கான். அர்ஜுனனும் எவ்வளவோ முயன்று பாக்குறான், ஜெயத்ரதனை பிடிக்கணும், பிடிச்சு அழிக்கணும்னு பாக்குறான், கொல்ல முடியல. நாழிகை போக 30 நாழிகை கழிஞ்சுடுத்து. துரியோதன வந்தா, ஆஹா எனக்கு வெற்றி வெற்றி, 30 நாழிகை கழிந்து விட்டது, ஆகையினால இப்ப அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணணும்னா. கிருஷ்ணனும் ஆமான்னானோ. யார் அவன்? நான் தேவகியோட பிள்ளை, எப்போதும் உண்மைதான் பேசுவேன். அர்ஜுனா பார், செஞ்ச சத்தியத்தை காப்பாத்தணும். சூரியன் அஸ்தமிச்சுட்டான், அதனால நீ அக்னி பிரவேசம் பண்ணணும். அர்ஜுனன் பார்த்தான், என்ன கிருஷ்ணா விட்டா தள்ளியே விட்டுடுவோம் போல இருக்கேன்னா. ஆமாண்டா அர்ஜுனா, என்னடா பண்றது, சூரியன் அஸ்தமிச்சுட்டான் இல்லையா, அதனால இங்க வா, அக்னி நானே மூட்டி தரேன். கிருஷ்ணனே அக்னி வளர்த்தான். வா அர்ஜுனா, அக்னியில வலம் அதுக்கப்புறம் தான் உள்ள விழணும். அதனால முதல்ல பிரதட்சணம் பண்ணு. நீ ஒரு சுத்த வீரன், யூனிஃபார்மோட அக்னி பிரவேசம் பண்ணணும். அதனால உன்னுடைய கவச்சம், வில்லு, அம்பு எல்லாத்தையும் கையில வச்சுக்கோ, அக்னியை பிரதட்சணம் பண்ணுன்னா. அப்படியே கவச்சத்தோடு வில் அம்போடு அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ண போனான். அர்ஜுனன் நெருப்புல குதிச்சு சாகிறத பாக்கணும்னு காத்து மறைச்சு ஒளிச்சு வச்சிருந்தாளே ஜெயத்ரதனை, அவன் வெளியில எட்டி பார்த்தான். இப்ப கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட சொன்னான், அர்ஜுனா உன்னுடைய எதிரி ஜெயத்ரதன் அதோ இருக்கிறான், கையில வில்லம்பேடு, அவன் கழுத்தை நோக்கி பானத்தை போடு அப்படின்னா. உடனே அர்ஜுனன் ஜெயத்ரதன் கழுத்தை நோக்கி பானத்தை போட்டான். அந்த பானம் அவன் தலையை கொய்தது. அவன் தலை அப்படியே பறந்துட்டே இருக்கு. இந்த பக்கம் துரியோதனன் சொன்னான், அதெல்லாம் கிடையாது, அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணியே ஆகணும்னா. இதுல வேடிக்கை பாருங்க, இந்த துட்டர்களின் இயல்ப. இந்த ஜெயத்ரதன் தான் இறந்து போனானே, தலையை வெட்டினானே, அவன் யாருன்னா, இந்த 100 கௌரவர்களுக்கு துஷலான்னு ஒரே ஒரு சகோதரி, துரியோதனனுடைய சொந்த சகோதரி துஷலாவோட கணவன் இந்த ஜெயத்ரதன். தங்கையோட கணவன் போயிருக்கான், அதை பத்தி கவலை இல்ல. அர்ஜுனன் நெருப்புல விழுந்தே ஆகணும், செத்தே ஆகணும். அவன் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் தானே கொண்டான்னா. கிருஷ்ணன் சொன்னான், சூரியனே அஸ்தமிக்கல, இதோ பார் அப்படின்னு கிருஷ்ணன் கையை தூக்கினா. சக்கரத்தாழ்வார் கையில உட்கார்ந்தார். கண்ணன் சொன்னானா, என் சக்கரத்தால் நான் சூரியனை மறைத்து வைத்தேன். இரவி மறைப்ப அந்த சூரியனை கண்ணன் மறைத்து வைத்திருந்தான்.